இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி அடை சொல்லுவாங்க இதோட பேர். ராகி அடை, கேழ்வரகு அடை, ரொட்டின்னு சொல்லுவாங்க, கேப்ப ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ராகி மாவு ஒரு 2 கப் அளவு எடுத்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கை கீரையும் பூவும் எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நான் முருங்கைக்கீரை ரொம்பவே அதிகமாக எடுத்திருக்கேன். அயன் நல்லா அதில் இருக்கிறதுனால கீரையெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு தோசை தவாயை வச்சுருக்கிறேன். நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தோசை தவா நல்லா சூடாகணும். தவா நல்லா சூடாகிடுச்சு. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன். லைட்டாக தோசையை ஊற்றுறதுக்கு நம்ம தேய்ச்சி விட்ட மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த அடைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி எடுத்து இப்படியே வச்சு இப்படியே தட்டி விடுங்க. தண்ணியில் கையை நிற்கி அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்று போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பார்த்தாலே தெரியும். சரி, நல்லாவே வெந்திருக்குது. நல்லா சூப்பராக வெந்திருக்குது. தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டீ கூட ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா?
சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா அந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ராகி அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.